எக்ஸா வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரிச் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஆஸ்ட்ரிச் ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குடுக்கலாம். எஃப்எஃப் ஸோ நான் ஒரு காம்பினேஷன் குடுக்குறேன். ஸோ 4, 7 ஸோ இந்த டபுள் டபுளா இருக்குல்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டபுள், ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டபுள், அகைன் பார்த்தீங்கன்னா, தேர்ட் டபுள். ஸோ இந்த மாரி டிஜிட்ல இருக்கிறது எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ரெட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெட்ன்னு எடுத்துக்கும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, ப்ளூன்னு எடுத்துக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா, இது கிரீன்னு எடுத்துக்கும். ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ்ல எல்லாத்துலயும் தான் நம்ம அது எல்லாமே இந்த கலர் காம்பினேஷன்ஸ்ல தான் வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜிபி அப்படின்றது இருக்கு. ஸோ ஆர்ஜிபின்றது ஸோ நான் சொல்ற மாதிரியே ஆர் ஃபார் ரெட், ஜி ஃபார் கிரீன் அண்ட் ப்ளூ. ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ்ல எடுத்துக்கும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளால இப்படி வேல்யூஸ் கொடுக்க முடியும். ஸோ பாத்தீங்கன்னா 45. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 0 to 255 வேல்யூஸ் வரைக்கும் நம்மளால கொடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுக்குறப்ப நம்ம சாம்பிள் வந்து எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிச். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஆஷ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எக்ஸா வேல்யூ நம்ம டினோட் பண்றப்ப மட்டும்தான் ஆஷ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரீ டிஃபைன்டு கலர் நேம் நார்மலாக நம்ம இப்படி கொடுக்குறது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்ஜிபி யூஸ் பண்றேன்னு வச்சுங்களா, ஆர்ஜிபி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்ஸ். ஸோ இப்போ 0 கொடுத்தா அது வந்து பிளாக்கா மூவ் ஆயிரும். ஸோ இப்போ இதுல நான் ஏதாவது ஒரு காம்பினேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா 0 to 255 வேல்யூஸ்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 25 கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 69 கொடுக்குறேன். அடுத்து 70 கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ்ல எனக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ரெட். ஸோ நான் ஏதோ ஒரு என்ன சொல்ல வரதுன்னா கலரோட இன்டென்சிட்டியை வந்து நான் ஒன்று லோ பண்ணணும் இல்லை ஹை பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு இது யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கலர் மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ரெட் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ரெட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த ரெட்ல எனக்கு வேற மாதிரி மாறும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கே வருது பாத்தீங்களா வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்ஜிபி வேல்யூஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஆர்ஜிபி வேல்யூஸ். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸா. ஸோ எக்ஸா வேல்யூ கொடுக்குறப்ப இந்த ஆஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த காம்பினேஷன்ஸும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 0 to F வரைக்கும் நான் காம்பினேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா C2, C1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ எனக்கு இந்த கிரே கலர் வருது. ஸோ இது எல்லாமே நம்மளோட காம்பினேஷன்ஸ்ல கொடுக்கறது தான். ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா எது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைட் வந்து லோட் ஆகிறப்ப லோட் ஆகிறப்ப நமக்கு எது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நம்ம யூஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸா வேல்யூஸ் தான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ நம்ம கலர்லாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸா வேல்யூஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா ஸோ மிஷின் ஈஸிலி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ரீ டிஃபைன்டு நேமோ ஆர்ஜிபியோ யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த எக்ஸா வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிஎஸ்எஸ்ல கலர் காம்பினேஷன்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணி இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எனி டவுட்ஸ் எதுவும் இருக்கா? No, ma'am. Okay.
அடுத்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் பேக்கிரவுண்டுன்னு இருக்கு. பேக்கிரவுண்ட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பேக்கிரவுண்ட் எஃபர்ட் வந்து நம்ம குடுக்குறதுக்கு. இப்ப நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்டுக்கு நம்ம கலர் மட்டும் குடுத்துருக்கோம். ஸோ நம்ம கலர் குடுத்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் இமேஜ் குடுக்கலாம். ஸோ ஒரு ஒரு அட்டாச்மென்ட் குடுக்கலாம். ஸோ பேக்கிரவுண்டுக்கு வந்து ஒரு பொசிஷன் நம்ம எங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வச்சோம்னா, நம்ம அதுக்கு பொசிஷன் குடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். பேக்கிரவுண்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேக்கிரவுண்டோட கலரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இமேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் ரிப்பீட்ன்னு ஒண்ணு இருக்கு. பேக்கிரவுண்டோட அட்டாச்மெண்ட்ன்றது ஒண்ணு இருக்கு. பேக்கிரவுண்டோட பொசிஷன். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டா தெரியும். பேக்கிரவுண்ட் கலர் வந்து பாடியில ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு பேக்கிரவுண்ட் கலர் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ பேக்கிரவுண்டுக்கு ஒரு கலர் வந்து நான் குடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் குடுத்து குடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கிரவுண்டுக்கு ஒரு இமேஜ் குடுக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிக்சர். ஸோ இந்த இமேஜ யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேக்கிரவுண்டுக்கு செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பேக்கிரவுண்ட் கலருக்கு நம்ம யூஸ் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா ஒரு இமேஜ் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இமேஜ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ்க்கு யூஆர்எல் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் நம்ம குடுக்கணும் அப்படின்னா, யூஆர்எல் இமேஜ் குடுத்து நம்ம குடுத்தோம் அப்படின்னா நமக்கு வரும். ஸோ பேக்கிரவுண்ட் இமேஜ். இந்த இமேஜ்க்கு நான் ஒரு யூஆர்எல் குடுக்குறேன். ஸோ யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, என்ட்ட ஒரு ஒரு ஃபைல் ஒண்ணு இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கேட்பிக் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஸோ கேட்பிக் டாட் ஜேபிஜி. ஆல்ரெடி என்ட்ட இமேஜ் இருக்கிறதுனால, நான் இந்த இமேஜ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க டவுன்லோட் பண்ணி ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, நம்ம இது HTMLல நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணோமோ, ஸோ அந்த மாரியே நம்ம வந்து இங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த அங்க யூஸ் பண்ற அதே இமேஜஸ் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் வந்து URLன்னு குடுப்பேன். ஸோ வந்து நான் எதுக்கு வந்து குடுக்குறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பாடிக்கு குடுக்குறேன். பாடிக்கு நான் பேக்கிரவுண்டுக்கு நான் அப்ளை பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்னோட இமேஜ் பார்த்தீங்கன்னா, அ பாடியில குடுத்துருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ரிப்பீட் ஆகுது ரைட்? இப்ப வந்து எப்படின்னா, எனக்கு நான் குடுத்தது சிங்கிள் இமேஜ் தான். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டபுள் இமேஜா வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாடியில குடுத்துருக்கேன். ஸோ பாடியில குடுத்துருக்கிறதுனால எனக்கு இந்த மாரி ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த மாரி ரிப்பீட் ஆவாம இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா,
பேக்கிரவுண்ட்ல ரிப்பீட்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, ரிப்பீட். ஸோ இந்த ரிப்பீட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் எக்ஸ் ஆக்சிஸ், ரிப்பீட் ஒய் ஆக்சிஸ், ரிப்பீட் நோ ரிப்பீட். ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லா இமேஜா வரும். ஒய் ஆக்சிஸ்ல ஃபுல்லா இமேஜ் ஆகும். நோ ரிப்பீட் அப்டின்னு குடுத்துட்டோம் அப்டின்னா, நமக்கு சிங்கிள் சிங்கிள் இமேஜ் மட்டும் தான் வரும். ஸோ நோ ரிப்பீட். நான் இப்ப நோ ரிப்பீட்ன்னு குடுக்குறேன். எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது இமேஜ். ஸோ நான் இப்ப இங்க கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்டின்னா, எனக்கு இந்த இமேஜ் மட்டும் வரும். ஸோ இது வந்து இந்த மாரி வந்து ஒரு பேக்கிரவுண்ட் செட் பண்றப்ப நமக்கு ஏன்னா பாடியில நம்ம செட் பண்றதுனால நார்மலா பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில செட் பண்றதுனால இந்த மாரி வந்து நோ ரிப்பீட் அப்படின்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா வரும். ஸோ இதுவே நீங்க எக்ஸ் ஆக்ஸஸ்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு இமேஜ் பெருசா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஆக்ஸஸ்ல போகும். இதுவே பார்த்தீங்கன்னா, ஒய் ஆக்ஸஸ்ன்னு குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இது கீழ வரும். ஸோ என்னோட இமேஜ் வந்து பெருசா இருக்கிறதுனால வரல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் ஆகும் இமேஜஸ். ஸோ ஹைட் அண்ட் விட்த் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ இமேஜ் வந்து சின்னதா இருந்தா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ல வரும். ஸோ ஆ இல்லைன்னா ஆம் இந்த மாரி வருது. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஹைட் மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா போதும். ஹைட் அண்ட் விட்த் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கேட் பிக்கே வச்சுப்போம். ஸோ இமேஜ் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்தா ஓகே. ம் ஹைட் நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இமேஜோட ஹைட் சின்னதாகல. ஸோ இமேஜ் எனக்கு டிஃபால்ட்டா அதுவே எடுத்துக்குது. ஸோ இங்க நம்ம செக் பண்ணோம் சின்னதா ஐ மீன் சின்னது பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்ஸஸ்லயும், ஒய் ஆக்ஸஸ்லயும் நமக்கு இமேஜ் தெரியும். ஸோ இப்ப நான் நோ ரிப்பீட்ன்னு குடுத்துக்கிறேன். எனக்கு சிங்கிள் இமேஜ் ஷோ ஆறதுக்காக குடுக்குறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா, பொசிஷன் இருக்கு. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா, பேக்கிரவுண்டுக்கு பொசிஷன் இருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அந்த இமேஜ் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா, பேக்கிரவுண்டுக்கு பொசிஷன்னு சொல்லிட்டு இருக்கு. பேக்கிரவுண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, நார்மலா பார்த்தீங்கன்னா, ரைட்டு, டாப்பு, சென்டர் டாப்பு. ஸோ இது மாரி நம்ம நெறைய காம்பினேஷன்ஸ் வச்சுக்கலாம். பாட்டம் லெஃப்ட்ல வந்து நமக்கு பாட்டம்ல வேணும். ஸோ எனக்கு வந்து சென்டர்ல வந்து எனக்கு பாட்டம்ல வேணும், இல்ல டாப்ல வேணும் அப்டின்ற காம்பினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரைட்டு டாப்ல வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் என்னோட இமேஜ. ஸோ இந்த சைடு போயிடுச்சு. ஆல்ரெடி லெஃப்ட்ல இருந்துச்சு. ஸோ என்னோட பொசிஷன நான் மாத்திருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த சைடு போயிடுச்சு. ஸோ இந்த மாரி பொசிஷன்ஸ நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்கிரவுண்ட்ல அட்டாச்மென்ட்ன்னு இருக்கு. இப்ப நார்மலா பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஒரு கன்டென்ட் போடுறேன். ஸோ இங்க கன்டென்ட் போட்டா நமக்கு புரியும். ஸோ,
இங்க பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் வந்து என்னால ஸ்க்ரோல் பண்ண முடியுது. ஸோ என்னோட இமேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கு. இப்ப நான் ஸ்க்ரோல் பண்றேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் இங்க இருக்கு. ஸோ கன்டென்ட் வந்து எனக்கு கீழ வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கு. ஸோ எனக்கு நான் எவ்வளோ கன்டென்ட் வச்சிருக்கனோ, இந்த மாரி வச்சிருக்கேன். ஸோ இப்ப நான் இதுவே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அட்டாச்மென்ட்ல பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட்ல நான் வந்து ஃபிக்ஸ்டுன்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களேன். என்னோட இமேஜ நான் ஃபிக்ஸ்டுன்னு குடுத்துர்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் இப்பயும் டிஃபரன்ஸ் தெரியுதா? என்னோட இமேஜ் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. என்னோட கன்டென்ட் மட்டும் தான் ஸ்க்ரோல் பண்றப்ப எனக்கு மூவ் ஆகுது. ரைட். எஸ் ஸோ மேம். இது வந்து பேக்கிரவுண்டோட அட்டாச்மென்ட். ஸோ இந்த மாரி எனக்கு வந்து இமேஜ் வந்து எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல வேணும். ஸோ என்னோட கன்டென்ட் மட்டும் நான் ஸ்க்ரோல் பண்றப்ப வியூ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த மாரி குடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா வந்து அட்டாச்மென்ட்ல ஸ்க்ரோல் அப்படின்னு குடுத்தோம்னா, நம்ம டிஃபால்ட்டா இருக்கிற பொசிஷன் தான். ஸோ நம்ம பார்த்தோம்ல. வந்து டிஃபால்ட் பொசிஷன் 2 இது இருக்கு அட்டாச்மென்ட்ல. ஸோ இது வந்து நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஸ்க்ரோல் பண்றப்ப கன்டென்ட் மட்டும் இதாகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸ்டுன்னு குடுத்தோம் அப்படின்னா, இமேஜ் ஃபிக்ஸ்ட் ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க ரிப்பீட்ட வந்து இப்ப கன்டென்ட் நான் குடுக்குறேன் அப்படின்னா, இப்போ கன்டென்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி குடுத்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்ஸஸ்க்கு 2ஆ வருது. ஸோ இதுவே ஒய் ஆக்ஸஸ் குடுத்தோம் அப்படின்னா, ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒய் ஆக்ஸஸ்க்கு வர்றது தெரியுதா? ஸோ 2 மேம். இமேஜா வருது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ் ஆக்ஸிஸ் அண்ட் ஒய் ஆக்ஸிஸ். ஸோ இது ஜஸ்ட் வந்து நம்ம ஆம் ரிப்பீட் ஆகணும் இமேஜஸ் அப்டின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் ஒரு டிஃபால்ட்டா எனக்கு நோ ரிப்பீட்ன்னு நான் குடுத்துர்றேன். அட்டாச்மென்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஃபிக்ஸ்டுன்னு குடுக்குறேன். ஸோ இது மாரி நம்ம பேக்கிரவுண்ட நம்ம சிஎஸ்எஸ்ல இந்த மாரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எனி டவுட்ஸ் எதுவும் இருக்கா? இதுல எனி டவுட்ஸ்? நோ மேம். ஸோ சிஎஸ்எஸ்ல செலக்டார்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ செலக்டார்ஸ் வந்து நம்ம வந்து HTML யூஸ் பண்ணியிருப்போம் ரைட்? நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு எலமென்ட்க்கு வந்து ஐடியும், கிளாஸும் குடுத்து நம்ம அங்க சொன்னது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தோம் தெரியுமா? ஸோ ஐடி குடுத்து நம்ம ஒரு எலமென்ட்க்கு ஒரு ஐடி குடுத்து கெட் பண்றது, கிளாஸ் குடுத்து கெட் பண்றது. ஸோ நான் அப்ப சொன்னேன்ல சிஎஸ்எஸ்ல நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்னு HTMLல நம்ம பார்த்தோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, செலக்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எலமெண்ட்ட செலக்ட் பண்ணி நம்ம அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்றது. ஓகேவா? தட் இஸ் கால்ட் எலமெண்ட் செலக்டர். அனதர் ஒன் இஸ் கிளாஸ் செலக்டர். ஸோ ஒரு ஒரு கிளாஸ் குடுத்து எலமெண்ட்க்கு நமக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்து, ஸோ அத செலக்ட் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாரி செலக்ட் பண்றப்போ ஒரு எலமெண்ட்ட டாட்ன்னு வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணி எலமெண்ட்ட வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செலக்டர்ன்னு இருக்கு. ஸோ ஐடி செலக்டருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்ட நம்ம செலக்ட் பண்ணுவோம். அகைன் பார்த்தீங்கன்னா, குளோபல் செலக்டர். அதாவது என்னன்னா, டிஃபால்ட்டா எனக்கு நான் வச்சிருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு ஒரே ஸ்டைல் தான் எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம குளோபல் செலக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐடி அப்படின்றது டிஃபால்ட். ஐடி மஸ்ட் பி யூனிக். இப்போ யூனிக்கா இருக்கு. எனக்கு அந்த ஸ்டைல் வந்து எனக்கு அதுக்கு அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் எனக்கு அப்ளை ஆகணும். ஸோ மத்த வேற எதுக்குமே வேணாம் அப்படின்னா, யூனிக்கா யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மோர் தென் எனக்கு வந்து நான் மோர் தென் 1 ஆர் 2 எலமெண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து அத கிளாஸா அந்த எலமெண்ட்ட கால் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஸ்டைல் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ மல்டிபிள் டைம் நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குளோபல் செலக்டார் அப்படின்றது காமனா இதாயிரும். ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா ஸ்டார் அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்க வந்து நார்மலா பாடியில ஒரு டிவ் குடுப்போம். ஓகே.
அகைன் நான் ஒரு H1 டேக் வச்சுக்கிறேன். ஒரு H2 வச்சுக்கிறேன். அடுத்து H3 வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து 3 ஹெட்டிங் நான் யூஸ் பண்றேன். ஸோ ம். ஸோ நான் இங்க குடுத்துட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா, டிவ்வுக்கு மட்டும் எனக்கு யூனிக்கா வேணும் அப்படின்றதுக்காக நான் ஐடி யூஸ் பண்றேன். ஸோ ஐடி யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் சபரி ஸோ எனக்கு யூனிக்கா வேணும் அப்படின்றதுனால, ஸோ நான் ஐடி யூஸ் பண்ணிட்டு நான் அதுக்கு ஒரு நேம் குடுக்குறேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ H1 வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிக்கு. ஸோ இப்ப ஐடி செலக்டார் நம்ம பண்ண போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு எலமெண்ட் செலக்டார். நார்மலா எலமெண்ட் செலக்டார்ன்றது நம்ம நார்மலா டிஃபால்ட்டா ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணி, ஸோ நமக்கு எந்த எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்க்கு நம்ம அப்ளை பண்றது தான் எலமெண்ட் செலக்டார். இது பார்த்தீங்கன்னா, ஃபைல்ல ஒரு H1 குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒரு H1க்கு நான் கலர் வந்து ப்ளூ கலர் குடுக்குறேன். ஸோ இந்த செலக்டார வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு எலமெண்ட் செலக்டார். ஸோ இந்த செலக்டார் எல்லாமே எலமெண்ட் செலக்டார். ஸோ நான் குடுத்துருக்கிறது ஜஸ்ட் வந்து வேற எதுக்குமே நான் ஸ்டைல் அப்ளை பண்ணல. H1க்கு மட்டும் நான் குடுத்துருக்கேன். ஸோ தட் இஸ் கால்டு எலமெண்ட் செலக்டார். ம். நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஐடிக்கு குடுக்குறேன். ஸோ இப்ப நான் குடுக்க போறது ஐடி செலக்டார். ஸோ ஐடி செலக்டாருக்கு நம்ம யூஸ் பண்றப்ப என்ன பண்ணணும், ஐடிய அ அந்த செலக்டார நம்ம கால் பண்ணணும் அப்டின்னா, ஆஸ்ட்ரிச் யூஸ் பண்ணணும். ஸோ ஐடில நான் குடுத்துருக்க நேம் யூஸ் பண்ணணும். ஐடி இஸ் மஸ்ட் பி யூனிக். ஸோ யூனிக்கா இருக்கிறதுக்கு நான் ஒரு டிவ் வச்சிருக்கேன். அந்த டிவ்வுக்கு மட்டும் எனக்கு அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணா போதும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ யூனிக்கா இருக்கிறதுனால நான் குடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன், பேக்கிரவுண்ட் குடுக்குறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் நான் குடுக்குறேன். குடுத்துட்டு அதுக்கு ஒரு ஹைட் நான் செட் பண்றேன். ஸோ டிவ்வுக்கு வந்து ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி செலக்டார். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் நான் யூஸ் பண்ணேன். அந்த டிவ்வுக்கு எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஐடி செலக்டார் யூஸ் பண்ணி நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஐடி செலக்டார். இதுவே நான் கிளாஸ் யூஸ் பண்றேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு 2 செலக்டார் வச்சிருக்கேன். அதாவது வந்து என்னன்னா, அ H2 அப்படின்ற ஒரு ஹெட்டிங் ஒண்ணு வச்சிருக்கேன். H3ன்னு வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு என்னன்னா 2த்துக்குமே எனக்கு காமனான ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணா போதும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து எனக்கு காமனான ஸ்டைல் அப்ளை பண்ணா போதும் அப்படின்னு. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கிளாஸ் நேம நம்ம சேமா குடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம அட் அ டைம் வந்து நம்ம 2மே நம்மளால கால் பண்ணிக்க முடியும். இப்ப நான் என்ன பண்றேன், கிளாஸ் நேம் வந்து ஒரு டெஸ்ட்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதுக்கும் எனக்கு அதே ஸ்டைல் தான் நான் அப்ளை பண்ண போறேன். அதனால வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து நான் டெஸ்ட்னே குடுக்குறேன். ஸோ இப்ப 2மே பார்த்தீங்கன்னா, ஒரே கிளாஸ் நேம் நான் குடுத்துருக்கேன். ஸோ இப்ப இந்த கிளாஸ் நான் கால் பண்ணணும் அப்டின்னா டாட். ஸோ டாட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு அந்த கிளாஸ் கால் ஆகும். ஸோ நமக்கு தேவையான ஸ்டைல்ஸ வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், ஹெட்டிங் 2க்கும், ஹெட்டிங் 3க்கும் எனக்கு ஒரே ஸ்டைல் அப்ளை பண்ணா போதும் அப்டின்னு சொல்றேன். ஸோ கோயிங் டூ பி எல்லோ. எல்லோ கலர் குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். பார்த்தீங்கன்னா, 2த்துக்கும் எனக்கு எல்லோ அப்ளை ஆகுது. ஸோ இது வந்து கிளாஸ் செலக்டார். ஓகே. ஸோ இதுவே குளோபலா எனக்கு அதாவது என்னன்னா, எனக்கு வந்து அ அந்த ஃபுல் ஸ்டைலுமே எல்லாத்துக்குமே எனக்கு அப்ளை ஆனா போதும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன் அப்டின்னா, ஸோ அ நான் சூஸ் பண்றது குளோபல் செலக்டார். ஸோ நம்ம குளோபல் செலக்டார் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, கிளாஸ் செலக்டார்.
நம்ம குளோபலா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல் கண்டென்ட் இருக்கும். ஸோ என்னோட பேஜ் ஃபுல்லாவே எனக்கு ஒரே ஸ்டைல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன பண்றேன், எனக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கலர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இதுல இருக்கிற எல்லா பேராகிராஃபோ இல்லை நான் ஹெட்டிங்கோ யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஒரே ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் அதே மாதிரி இதோட ஃபாண்ட் சைஸ் குளோபலா அப்ளை பண்றேன். ஸோ இது என்ன பண்ணிரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைல் எல்லாத்துக்குமே காமனா அப்ளை ஆகிடும். ஸோ அதுல நான் என்னென்ன செலக்டார் வச்சிருக்கணும், ஸோ அந்த செலக்டார் எல்லாத்துக்குமே இது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே இதே வந்துருச்சு. ஸோ ஏரியல் வந்திருக்கு. ஸோ நாங்க கொடுத்த அதே ஃபாண்ட் சைஸ் எல்லாத்துக்குமே கால் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து சிஎஸ்எஸ்ல நம்ம இந்த மாதிரி செலக்டார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை வந்து நம்ம ஆப்டிமைஸா யூஸ் பண்றதுக்காக நம்ம இந்த செலக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுல எனி டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? நோ மேம். ஓகே, ஓவரால் டாபிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்ஸ்ல எனி டவுட்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நோ மேம். ஓகே ஓகே ஓகேப்பா, நம்ம இப்போ செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு அனதர் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ சிவா, நீங்க உங்களோட இன்னும் வந்து சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் கொடுத்த டெம்ப்ளேட் மட்டும் யூஸ் பண்ணி பண்ற டெம்ப்ளேட் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ as soon as possible ஸோ கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகேவா? பண்ணிடலாம். ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பாய்.